பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோபு 5 அதிகாரம் 18 வசனம். யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆட்டுகிறது. நாம் இங்கே வாசிக்கும் போது தோமான் எலிப்பாசு சொல்கிறார் யோபை பார்த்து, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது என்பதாக. பொதுவாக நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நாம் சில அறிவுரைகளை சொல்கிறோம். இந்த பிள்ளைகள் அந்த அறிவுரைகளை கேட்காம ஏதாவது தவறு பண்ணிட்டா கோபத்தில் அந்த பிள்ளைகளை அடிக்கிறோம். அடித்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைங்க அந்த வலி தாங்க முடியாமல் அழுவார்கள். அந்த அடிப்பட்ட இடத்த கொஞ்சம் தேய்ச்சி விடுகிறோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுறோம். அவளுக்கு ஐஸ் பார் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம், இல்லைன்னா பேக்கரியை கூட்டிகிட்டு போய் கேக்கு வாங்கி கொடுக்குறோம். இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறோம். ஆனால் அடிப்படாத மற்ற பிள்ளைகளுக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை. அடிப்பட்டு தான் அந்த பிள்ளைக்கு ஐஸ் பாருக்கு போகக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைத்தது, பேக்கரி போய் கேக்கு சாப்பிடக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைத்தது, தகப்பனோட கூட அந்த கடைத்தெருவுக்கு போகக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைத்தது. மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. காரணம், இந்த பிள்ளை தான் தகப்பனால் அடிபட்ட பிள்ளை. தகப்பன் அடித்தார், அந்த பிள்ளைய கொஞ்சுகிறாரு. அந்த பெரிய சிலாக்கியம் அந்த பிள்ளைக்கு கிடைத்தது. இதே போல தான் சில நேரங்களில் ஆண்டவர் கூட நம்மை தண்டிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம, அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துடாம, அல்லது ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது சில நேரங்களில் சில தண்டனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு போய்விடுகிற தேவன் அல்ல. அந்த தண்டனைக்காக தண்டிக்கிறார். தண்டித்து விட்டு அவர் நம்மை ஆற்றுகிற தேவன். இந்த 5 அதிகாரம் 17 வசனத்தில் கூட வாசிக்கும் போது, கர்த்தருடைய சிட்சை தேவனால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ தேவனால் தண்டிக்கப்படுகிற மனிதன் பாக்கியவான். இப்போ ஆண்டவர் நம்மை அடித்தாரானா அவர் அணைக்கிற தேவன், அவர் காயப்படுத்தினாரானா காயம் கட்டுகிற தேவன். நாம் எண்ணாகமும் 12 அதிகாரத்தில் வாசிக்கும் போது மிரியாம் என்று சொல்லக்கூடியதான ஒரு சகோதரியை நாம் அங்கே வாசிக்கிறோம். அவள் தீர்க்கதரிசி என்று யாத்திராகம் 11 அதிகாரத்தில் அறியப்படுகிறாள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 14 அதிகாரத்தில் எகிப்தியரோட யுத்தம் பண்ணி, அல்லது எகிப்தியரை செங்கடலில் கவிழ்த்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் வழியாகவே புறப்பட பண்ணின அந்த நல்ல காரியத்தை பார்த்ததும் மிரியாமும் அவளோட கூட சேர்ந்த சகோதரிகளும் ஆடி பாடினார்கள். மிரியாம் தம்புரை எடுத்து அடித்து பாடினாள் என்று வாசிக்கிறோம். பிரதி வசனங்களை சொல்லி சொல்லி பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். மிரியாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி ஆண்டவரை துதித்ததான ஒரு சகோதரி. ஆனால் சூழ்நிலை வந்தபோது எண்ணாகமும் 12 அதிகாரத்தில் மிரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவளுக்கு மோசைக்கு விரோதமாக பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன பேசினாங்க? ஆண்டவர் மோசை கொண்டு தான் பேசுவாரோ, எங்களை கொண்டு பேசினது இல்லையோ, அவன் திக்குவாயம் வந்தனாவாக இருக்கிறானே, அவனுக்காக நீதானே பார்வோட பேசின அப்படின்னு மிரியாம் ஆரோனை பார்த்து பேசியிருப்பார்கள். அப்போ ஆரோனும் என்ன சொல்லியிருப்பார்? அந்த மோசை தான் பெரிய ஆளா, நான் தான் ஜனங்களுடைய பாவங்களுக்கு பாவ நிவாரண பலி செலுத்துகிறேன், குற்ற நிவாரண பலி செலுத்துகிறேன். ஒரு வியாதிப்பட்டுட்டான், அவனுக்கு உடலில் வெள்ளையான ஏதோ ஒரு பகுதி இருக்குமான்னு நான் போய் பார்த்து அது குஷ்டரோகமா, இல்லை அது வேக்காடுனால வந்த வெள்ளையா, அல்லது தேம்பலாம் அப்படின்னு நான் தான் பார்த்து தீர்ப்பு சொல்லுகிறேன். நான் தான் பெரிய ஆளாக இருக்கிறேன். மோசை கொண்டு மட்டும்தான் ஆண்டவர் பேசினாரா, அவனோட கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வனும் பேசியிருக்கூடும். இப்படி ஆர்வன் பேசினதாக சொல்லப்படவில்லை, இப்படி பேசியிருப்பார்கள். பேசினதை கர்த்தர் கேட்டார். மோசை இதெல்லாம் கேட்க அவருக்கு நேரம் இல்லை, அவருடைய அலுவலில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டார். கேட்ட உடனே ஆண்டவர் கோபம் வந்தது. உடனே மோசை பார்த்து சொல்கிறாரு, நீயும் மிரியானும் ஆர்வனும் ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள வாருங்க, அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டி இருக்குது அப்படி சொல்லி 3 பேரும் ஆசீர்வாத கூடாரத்துக்குள்ள வரவழைக்கப்பட்டார்கள். ஆண்டவர்
மேகத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்து மிரியாமை பார்த்து பேசுகிறாரு. மிரியாமே, நீ ஆரோன் உருவமாய் பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? நான் ஒரு தீர்க்கதரிசியோட பேச வேண்டுமானா சுப்பரத்தில் பேசுவேன், அல்லது தரிசனத்தில் பேசுவேன். ஆனால் மோசையோடு அப்படி இல்லை. அவன் என்னுடைய சாயலை காண்கிறான், நான் முகமுகமாக பேசுகிறேன். அவனுக்கு உருவமாய் பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்படி சொல்லி அவர் கோபமாக போய்விட்டார். போய் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகின பிற்பாடு பார்த்தா மிரியாம் உறைந்த மழையின் குஷ்டரோகமாக வெண்மையான குஷ்டரோகியாக மாறிவிட்டாள். இதை பார்த்த உடனே ஆரோன் ஆசாரியன் அவர் தானே சொன்னார், யாருக்காவது வெள்ளை தழும்பு வந்தால் நான் குஷ்டரோகமா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ அக்காவை பார்த்தா அந்த மிரியாமுக்கு உடலெல்லாம் குஷ்டரோகமாக இருக்குது. அவளை 7 நாள் அடைத்து வைத்து அதுக்கப்புறம் இதை குஷ்டரோகமானு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதில்லை. இப்போதே பார்த்தா தெரியுது குஷ்டரோகமாக இருக்குது. அவருடைய சரீரமெல்லாம் வெண் குஷ்டம் பிடிச்சிருக்குது. உடனே மோசையை பார்த்து ஆரோன் விண்ணப்பிக்கிறார், ஐயோ நாங்கள் புத்தியனமாக செய்தோம், எங்களை நீங்கள் மன்னிக்கணும். அவள் தாயின் கற்பத்தில் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது பாதி மாம்சம் அழுகி விழுந்தவளைப் போல் ஆகாதிருப்பாளாக, அவளை குணமாக்கும் என்று சொல்லி மோசையை பார்த்து ஆரோன் கெஞ்சினார். மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அவளை குணமாக்கும், புத்தியனமாக செய்துட்டான், அவளை மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணார். இந்த இடத்துல இந்த 14வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அதுதான் அழகான வார்த்தையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்புறது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதே போல 7 நாள் அவள் பாளையத்துக்கு வெளியே இருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படுவாள் என்பதாக. பாருங்க, அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அதுபோல அவளும் 7 நாள் பாளையத்து புறம்பே இருக்க வேண்டும். ஆண்டவர் மிரியாம் மேலே காரி துப்பிட்டாரு. அவள் குஷ்டரோகியாக மாறிட்டான். அவள் வெட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறாரு. தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்புறது உண்டானா அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதே போல அவள் 7 நாள் பாளையத்துக்கு வெளியே இருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படுவாள் என்று சொன்னார். பாருங்க, மோசே குருவமாக மிரியாம் பேசின போது ஆண்டவருக்கு கோபம் வந்து மிரியாமை குஷ்டரோகியாக மாற்றிவிட்டார். குஷ்டரோகியை மாற்றினாலும் மோசையும் ஆரோனும் ஜெபித்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, 7 நாள் அவள் வெளியே இருக்கட்டு, 7 நாள் தாண்டி அவளை சேர்த்து கொள்ளலாம். இப்போ 7 நாள் நான் அவளை குணமாக்கி விடுவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார். மோசை ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் அவளை குணமாக்கும் என்று கெஞ்சி மோசை ஜெபம் பண்ணார். அவள் குஷ்டரோகம் மாறினது. பாருங்க, அவளை குஷ்டரோகி ஆக்குனது ஆண்டவர், இந்த குஷ்டரோகத்தை நீக்கிறது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் சில நேரங்களில் சில தவறுகளை செய்யும்போது ஆண்டவர் சில தண்டனைகளை கொடுக்கிறார். தண்டனை கொடுக்கும்போது நான் வேறு எங்கேயும் ஓடிவிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது நாம் செய்த தவறுக்காக ஒரு தண்டனை வரும்போது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய தவறுகளை மன்னியும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்மை குணமாக்குற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 5 அப்படி தான் வாசிக்கிறோம். உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், கர்த்தர் எழுப்புவார் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், கர்த்தர் எழுப்புவார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தவறு நிமித்தம் ஒரு தண்டனை வருமானா, வியாதி மாத்திரம் இல்லை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேறு ஒரு விபத்தாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பண விரயமாக இருக்கலாம், தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனை அதில் நாம் மாட்டிக்கொண்டோம். உடனே நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்க வேண்டிய, ஆண்டவரே இது எதனால் வந்தது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு செய்துட்டேன், இந்த பிரச்சனை வருவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு இருக்குது என்பதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கும்போது அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாக, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். காரணம், அவரே அந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். அவரே அந்த காரியத்தை அனுமதித்தபடினாலே அவரே அந்த காரியத்தை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் அடிக்கிறார், அவர் அணைக்கிற தேவன், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன். ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்து விட்டு அதை நீக்கிற தேவன். நாம் மனம் திரும்பும்போது, நாம் இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து ஒரு திருப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது, ஒரு மனமாற்றம் வரும்போது அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். ஆரோன்
மோசையை பார்த்து நாங்கள் புத்தீனமாக செய்துட்டோம் அப்படி சொல்லி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்ட போது மோசையும் ஆண்டவர் பார்த்து விண்ணப்பித்தார். ஆண்டவரும் அந்த மிரியாமை குணமாக்கினார் என்று வயத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் வரும்போது எங்கேயோ ஓடி போகாதபடி ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம், ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மை குணமாக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்தோம், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன் என்பதாக, அவர் அடிக்கிறார், அவருடைய கை நம்மை அணைக்கும் என்பதாக நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, மிரியாம் மோசைக்கு விரோதமாக பேசின போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கோபம் வந்தது என்று நாங்கள் வீட்டில் படிக்கிறோப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயா, ஆண்டவரே மிரியாமோடைய கோபமாய் பேசினீர், கோபத்தோட ஆசிரியப்பு கூடாரத்தோடு போனீர். ஆண்டவர் மேகம் விலகின போது குஷ்டரோகி ஆனாள் என்று நாங்கள் வீட்டில் வாசிக்கிறோப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மிரியான் செய்த தவறுக்காக, மிரியான் செய்ததான அந்த குற்றத்துக்காக, கர்த்தாவே அவளுடைய ஆண்டவரே மதியமான காரியத்துக்காக ஆண்டவர் அவளை குஷ்டரோகியாய் மாற்றி மறுபடியும் அவளை குணமாக்கின ஆண்டவரே. 7 நாள் விட்டு அவள் சேர்த்து கொள்ளப்படுவாள் என்று சொன்னீர். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் சில நேரங்களில் எங்களோட மதியனமாக அறியாமையினாலே சில தவறுகள் வந்து விடுகிறது. அதனால கர்த்தாவே சில சிக்ஷைகளை நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே அனுமதிக்கிறீர். இந்த சிக்ஷைகளுக்கு வரும்போது கர்த்தா நாங்களப்பா ஆண்டவர் அங்கெங்கும் ஓடாதபடி கர்த்தாவே ஆரோனை போல உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கள் இறக்க செய்யணும் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நல்ல அனுபவத்தை தந்து விடுங்க, நல்ல நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.